Day 2 காஞ்சனாபுரிக்கு Number 40 only สายใต้ใหม่ நாங்கள் 2 லாஸ்ட் வீக்கில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கோம். இந்தியா ஒரு வாட்டுக்கு சாப்பிட்டா இருக்கும் சவுண்டா வாசனை இல்லை. இதுதான் எங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்டியோட ஹோட்டல் ரூம். இதுதான். அப்புறம் இங்கே ஒரு ஏசி, அப்புறம் இந்த டபுள் பெட்ரூம். இந்த ரூமோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 1800 பர் நைட், 2 பேருக்கு சேர்த்து. இட் கம்ஸ் டு 900 பர் பர்சன் பர் நைட். எல்லாமே டீசெண்டாக தான் இருந்துச்சு. ஏசி ஒர்க் ஆச்சு. ஷேர்டு பாத்ரூம் இங்கே பின்னாடி இருக்குது. ஸோ அடுத்த நாள் நினச்சி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு Day 2 காஞ்சனாபுரிக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டோம். பஸ் ஏற போகிறோம். ஓகே, போகலாம் வாங்க. The bus number 40 with the AC, AC bus. You see that? Okay. And after that, sit until ฉันจะไป See the more sideways bar. Okay. And you see the laundry shop. Okay. They have the bus stop in number 40 only. สายใต้ใหม่ Okay, thank you. Last stop? Go to the end of the End of the. Okay. to สายใต้ใหม่ Okay. Go to the สายใต้ใหม่ Okay. Bye. எவ்வளோ நல்ல மனுஷன். என்னன்னா பிளான் பண்ணப்போ ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்துச்சு. ட்ரெயின் வந்து காலையில் 7 மணி. காலைல 7 மணிக்கு ஏஞ்சிக்க முடியல. ஏன்னா நேற்று நைட் தூங்க லேட் ஆயிடுச்சு. நேற்று ஃபுல் டயர்டுனால சரி பஸ்ஸில் போய்க்கலாம். பஸ் எப்பயுமே ரன் ஆகிட்டு இருக்கு. அதே 3 hours தான் பஸ்லையும். அதனால் சரின்ட்டு விட்டுட்டோம். பட் பஸ்ஸு வந்து ரூட்லாம் பிளான் பண்ணல. ரூட் எதுவும் எனக்கும் தெரியாது. அது போய் ரிசர்ச்சும் பண்ணல. அதனால சரி ரிசப்ஷனில் கேட்கலாம் இவர்கிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு என்ன ஐட்னரி, எந்த பஸ் நம்பரு, எங்கே எடுக்கணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து பஸ் ஸ்டாப்பே வந்து வெளில வந்து வாங்க இங்கே இருக்குது அப்படின்ட்டு வந்து காமிச்சிட்டு போகிறாரு. இதில் என்ன அட்வான்டேஜ்னா பஸ்ஸில் கொஞ்சம் ஏசி அந்த கேப் ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குது. ட்ரெயினில் அந்த ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்காது. ஆமாம், ட்ரெயின் வந்து அதை யோசிச்சே இருந்தோம். டைலமாலேயே இருந்தோம். காலையில் எந்திரிக்கும் போது 2 பேர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பஸ் ஸ்டாப் போயிட்டுருக்கோம். பஸ் நம்பர் 40. அதாவது சாப்பிடல. சாய் மாய் டெர்மினல் போயிட்டு பஸ் ஏறிட்டு ஒரு டெர்மினலில் இறங்கணும். அங்கே டெர்மினலில் இருந்து இன்னொரு மினி வேன்ஸ் எடுத்து காஞ்சனாபுரிக்கு போகிறோம். இதான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம். பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண வேண்டியது தான். 40 minutes வெயிட்டுக்கு அப்புறம் பஸ் வந்து பஸ்ஸில் ஏறிட்டோம். இங்கேருந்து இன்னொரு 40 minutes ஆகும் நினைக்கிறேன் போகிறதுக்கு. ஒரு பர்சனுக்கு 20 baht சார்ஜ் பண்ணாங்க. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அவுட்டரில் அங்கே போயிட்டு அங்கேருந்து இன்னொரு மாதிரி அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து ஒரு 2 hours அப்ராக்சிமேட்டாக கூகுள் மேப்ஸில் காமிச்சு டிராஃபிக்காக லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபுல்ட்டு ட்ராவலிங்கில் போயிடும் போல. போட்ட ஐட்னரியில் ஒரு சில கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பஸ் படி பார்த்தா ஏசி எலக்ட்ரிக் பஸ், ஏசி பஸ்ஸஸும் ரன் ஆகுது, நார்மல் பஸ்ஸஸும் ரன் ஆகுது. பட் ஏசி பஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நிறைய ஆர்டினரி பஸ்ஸஸ் தான் நிறைய ரன் ஆகுது. என்ட்ரி வந்து லெஃப்டில், என்ட்ரி வந்து ஃப்ரண்ட் டோரில், எக்ஸிட் வந்து பேக் டோரில். கண்டக்டரும் இருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் கார்டு வச்சுருந்தீங்கன்னா கார்ட்லேயும் இன் அண்ட் அவுட் மட்டும் டேப் பண்ணால் போதும்.
பஸ்ஸில் செம்ம தூக்கம். டெர்மினல் வந்ததே தெரில. கண்டக்டர் தான் வந்து பஸ்ஸை எழுப்பி, சரி பஸ்ஸை எழுப்பில்லை, எங்களை எழுப்பி எல்லோரும் இறங்கி போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் உட்காந்து நாங்கள் 2 லாஸ்ட் சீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கோம். அவர் வந்து எழுப்பி பஸ் டெர்மினல் வந்துருச்சு இறங்கினார். அப்புறம் இறங்கி இப்போ தான் இருக்கோம். சத்தமாய் அப்படின்னு எங்களுக்கு அசிங்கமாக போச்சு. பட்டு வந்தாச்சு. 15 minutes ட்ராவல். ஆமாம், இன்னொரு டயர்டாக தான் இருக்குது. பட் இப்போ போயிட்டு மினி வேன் தேடணும். காஞ்சனாபுரிக்கு நிறைய மினி வேன் போயிட்டுருக்கு. ஸோ ஏதோ ஒரு மினி வேனில் போயிட்டு கேட்கணும். சவாதிக்கா காஞ்சனாபுரி. வாங்கியாச்சு டிக்கெட்டு. 130 baht per person. 12 o'clock. லைட் டைம். இப்போ 11:45. இன்னும் காலையில் எதுவுமே சாப்பிடல, வேறு தண்ணி மட்டும் தான் குடித்தோம். ஏஞ்சி அப்படியே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிவிட்டு பஸ் ஏறுறதுனால எதுவுமே சாப்பிடல. ஸோ போயிட்டு ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு வந்துட்டு பஸ் ஏறணும். ஏன்னா எப்படியும் ஒரு 2 hours ட்ராவல் டைம். 12 மணிக்கு பஸ் ஆமாம் டைமு. போயிட்டு வாங்கிட்டு அப்புறம் தான் பஸ் ஏறணும். ஸோ ஆக்சுவலி 7-Eleven இருக்கோம். 7-Eleven என்ன டிஷ்ஷு தேர்றதுன்னு தேடிட்டு இருக்காரு. என்ன போதும் ஐஸு. ஜீரோ சுகர் ஜீரோ சுகர் இருக்குது. பாட்டார் நினைக்கிறேன் நான். இதே குடி. அவ்வளோதான். 1 மணி நேரம் போதும்ல, குடிச்சிருவோம்ல. 2 மணி நேரம் 2 மணி நேரம் குடிச்சிட்டே போதுமா? போதும். இங்கே அதான் ட்ரெடிஷனுங்க. இப்போ கோக்கை வாங்கிட்டு கவரில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா கோக் வந்து இது மாதிரி ஐஸ் போட்டுட்டு ஃபுல் ஐஸ் போட்டுட்டு கோக் வாங்கிடுறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வரைக்கும் அதே ஜூஸ் அப்பப்போ சிப் பண்ணி குடிச்சிக்கிறாங்க. நான் போயிட்டு வேறு ஏதாச்சும் காஃபி இல்லை மாதிரி சாண்ட்விச் எதாவது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு 7-Eleven பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்து மெனு வாங்கியிருக்கோம். இப்போது இங்கேருந்து கரெக்டாக 2 to 3 hours ஆல் டைம். பிரேக்ஃபாஸ்ட்டு நான் காஃபியும் ஒரு பையும் வாங்கியிருக்கேன். வாசல் போகும் ஒரு சிக்கன் சாண்ட்விச் மாதிரி வாங்கியிருக்கேன். அப்படியே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அதனால் இந்த இத்தனை தடவை நீ இந்த சாப்பாடு நல்லா இருக்காங்க நினச்சாலும் திருப்பி அந்த சிக்கனை தான் ட்ரை பண்ணிருக்கேன். முதல் ட்ரை பண்ண எப்படி இருக்கு சாப்பிட்டுட்டு இந்த இது 7-Eleven வாங்குறது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால் எதுவும் பிரச்சனை வராது. ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். செம்மையாக இருக்கும். நம்ம ஊர் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. செம்ம டேஸ்ட். ஒரு வழியாக 2 hours ட்ராவலுக்கு அப்புறம் ஃபைனலாக காஞ்சனாபுரி ரீச் ஆகிட்டோம். ஒரு 5 minutes இறங்கிடுவோம். இறங்கிட்டு ஹாஸ்டல் பக்கத்தில் தான் நடந்து போயிட்டு செக்இன் பண்ணிட்டு பேக்கேஜ் எல்லாத்தையும் அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு ரூமில் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு காஞ்சனாபுரி ஈவினிங் சன்செட் பக்கத்தில் 2-3 ஸ்பாட்ஸ் இருக்குது. அந்த ஸ்பாட்ஸை பற்றியும் கவர் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து ஹாஸ்டல் வந்து தூங்கிட்டு, ஏன்னா நாளைக்கு சீக்கிரமாக எழுந்திக்கணும். சீக்கிரமாக எழுந்துச்சு பக்கத்தில் இருந்து இங்கேருந்து ஒரு 40 kilometers ட்ராவல் பண்ணிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணும். ஸோ அதனால் சீக்கிரமாக தூங்கணும் இன்றைக்கி நைட்டு. நான் ரொம்ப டயர்டாக இருக்கும். ட்ரிப்பு ஃபுல்லாகவே இதே மாதிரி டயர்ட்லேயே போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 days இருக்குது. 10 days முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எல்லா பிளேஸையும் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபுல் பேக்கடாக போட்டிருக்கோம். கேப்ஸு இல்லை ஃப்ரீ ஸ்பேஸே இல்லை ஐட்னரியில். ஸோ பட்
முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணிடணும் அப்படின்ட்டு. வசந்த் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துட்டு இருக்கான். ரொம்ப கிராம்பாக இருக்குது சீட்ஸு, அவ்வளோ லெக்ரூம் இல்லை. ஸோ அதனால பின்னாடி உட்காந்துட்ருக்கேன். இங்கேயே உட்காந்துட்ருக்கேன். இறங்கிட்டு ப்ளேஸ்க்கு போகலாம். அதே மாதிரி இங்கே தாயில் டிரைவிங்னு பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் எல்லாம் சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஹாரன் சவுண்ட் இருக்காது, யாருமே ஆனே பண்ண மாட்டாங்க. முன்னாடி ஸ்பேஸே இருந்தாலும் ஆன் பண்ணி முன்னாடி போ அப்படின்ற அதெல்லாம் இல்லை. அவங்க எப்போ போகிறாங்களோ அது வரைக்கும் பின்னாடி இருக்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இது வரைக்கும் வந்து 2 days ஆச்சு. 2 days வரைக்கும் ஆன் சத்தமே கேட்டதில்லை. ரோடு அவ்வளோ நீட்டாக இருக்கும். காசு லேன் மாற்றுறது சும்மா இல்லை பீரியட் வெயிட் பண்ண ஓவர்டேக் பண்ணிவிட்டு போய் முன்னாடி நிற்கிறது, அது மாதிரி எந்த இதுவுமே இல்லை. எல்லோரும் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் கூட சப்போஸ் நம்ம கிராஸ் பண்ணுறது வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த வண்டி இருந்தாலும் சரி அவங்க நின்றுட்டு நீங்கள் போங்க அப்படின்ட்டு கை காமிக்கிறாங்க. நம்ம போனதுக்கப்புறம் அவங்க வண்டி கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ டிராஃபிக்கு இந்த மூமெண்ட் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தா வே பெட்டர் கம்பேர் பண்ணால். பட் இட் இஸ் வாட் இட் இஸ். அதே மாதிரி ரோடும் சூப்பராக இருக்குது. எங்கேயுமே ஹைவேஸ்னாலும் சரி இல்லை சிட்டி உள்ளனாலும் சரி. ஹைவேஸ் இந்த ரோடு வந்து 5 லேன் இருந்துச்சு. பேங்காக்கில் ஒரு சில மெயின் லேன்ஸ்லாம் வந்து 6 லேன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது சிட்டி உள்ள அந்த லேன் வந்து இப்போது கரெக்டாக 2 இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைட் 2, அந்த சைட் 2. பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஹோட்டல் கடந்து வந்துட்டோம். ஹோட்டல் இங்கே தான் இருக்குது. ஸோ போயிட்டு செக்இன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புனோம். ஸோ போய் செக்இன் பண்ண போகிறோம். கிளம்பியாச்சு ஹாஸ்டல்லேருந்து செக்இன் பண்ணிவிட்டு ஒரு 2 hours ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு பவர் பேங்க்கு டிஜிஐ இதெல்லாம் சார்ஜ் போட்டுட்டு இப்போது நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் கவர் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன். ஸோ அதுக்கு எப்படி போகிறதுன்னு தான் இப்போது ஐடென்டிஃபை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிரண் செக் அவுட் பண்ணிகிட்ருக்கான் இந்த போல்ட் ஆப்பில். அண்ட் ஆல்சோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்படியே கொஞ்சம் அப்ரப்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எந்தளவுக்கு சன்னியாக இருந்துச்சோ ஆஃப்டர்நூன் இப்போ அந்தளவுக்கு அப்படியே க்ளவுடி ஆயிடுச்சு. மேபி ரெயின் ஆகும், பார்ப்போம். நம்ம சுச்சுவேஷன் பொறுத்து பார்ப்போம் எப்படி இருக்கேன். அதே மாதிரி ஹோம் ஸ்டே தங்கியிருக்கிறது. நேற்று ஹோட்டலில் தங்கணும், இன்றைக்கி வந்து ஹோம் ஸ்டே. ஆல்ரெடி அங்கே தாய் பீப்புள் தான் இருக்காங்க. அவங்க வீட்டில் ரூம்ஸ் மட்டும் இந்த மாதிரி டூரிஸ்ட்டு ஹோம் ஸ்டே இதுவாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு இங்கிலீஷ் ஃபேமிலி இருக்காங்க நினைக்கிறேன். அவங்க ஃபேமிலியாகவே இங்கே தான் இருக்காங்க போல், லைக் லாங் டேர்ம் ஸ்டேவாக. அதுவும் இல்லாமல் தாய்லாண்டில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வாழ்கிறாங்க. ஸோ அதை மாதிரி இவங்க இங்கே வாழ்கிறாங்க போல். பட் இங்கே வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டபுளாக இருந்தாங்க. வந்த உடனே தண்ணி கொண்டு வந்து 2 ஐஸ் வாட்டர் இருந்து 2 பேருக்கு ஒன்று கொடுத்துட்டு சவாதிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் வாங்கிட்டு கொஞ்சம் செக்இன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நேற்று இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இங்கே இன்னைக்கு ஹோம் ஸ்டே இருந்ததுக்கும் ரொம்ப கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மேபி நாங்கள் ஈவினிங் போகிறப்போ அந்த இங்கிலீஷ் ஃபேமிலி காட்டுறோம். இப்போ தான் கன்ஃபார்ம் ஆச்சு. போல்ட் வந்துட்டுருக்கு. போல்ட் சரி இப்போ ப்ரைஸிங் என்னது? ப்ரைஸிங் வந்து 61 பாட் 7 கிலோமீட்டருக்கு, அதாவது 180 rupees ஈக்குவலன்ட் டு INR. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். பிரிஸ்டி எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட் டைம். பாட்டுக்கு இது MX வருது நமக்கு கூட்டு போகிறதுக்கு. அது 2 பேருக்கு. Sir, how much car price? Car price. In Thailand. Isuzu. Sir. ว่า สู่ในประเทศไทยคือเท่าไหร่ Isuzu คือเท่าไหร่อะไร how much หรืออะไรอ่ะพูดเอาไปเท่าไหร่คืออะไร 1 second. ไม่เข้าใจ How much? How much? ไม่เข้าใจ where you from India. India India. English ได้ไหม English ไม่ได้ India is. speak English Hey, I speak English.
கேட்டுரும். คุณจะบอกผมว่าอย่างไร What are you going to tell me? อืม No, I just wanted to know what is the car price in Thailand, that's all.ไม่ผมแค่อยากรู้ว่าราคารถยนต์ในประเทศไทยเท่า Ah, ไหร่ yeah. แค่นั้นเองครับ อ๋ออีซูซุคันนี้เป็นคันเริ่มต้นราคา1.2 ล้าน This Isuzu is Ah, the entry-level thank you, model, thank you. priced at 1.2 million baht. Okay. The car is very nice and the pickup is top class. This Isuzu is the entry-level. ไม่มีใครใจดีเลยสักคน ฉันจะไปหยิบแผ่นกั้นมาสักอัน แผ่นกั้นอะไร อ๋อ இதாங்க எங்கள் பிரச்சனை. நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு புரியாது. பட் ஸ்டார்டிங்கில் திட்டாரா சிரிக்கிறாரா என்னன்னே தெரியல. என்ன சொல்றீங்க அப்படின்ற ஒரு மாதிரி ரூடா கேட்டாங்க இருக்கு. அதெல்லாம் பயமாயிடுச்சு. வெளியில போனா எதுக்கு ஏட்டி விட்ட மாதிரி ஜென்ரல் நாலேஜ் நம்மளாக்கிட்டு எதுக்கு பிரச்சனை நினைச்சோம். பட் ரொம்ப நல்லா ஜாலியாக தான் பேசுறாரு. இப்போ சரி, லாங்குவேஜ் பேரியர் இல்லைன்னா எல்லாருமே நல்லா தான் பேசுவாங்க. எல்லாருக்கும் பேசணும்னு ஆசை, பட் கம்யூனிகேஷன் இஷ்யூ நம்மளுக்கும் அவங்களுக்கும். தாய் கற்றுக்கிட்ட ஜாலியாக தான் இருக்கும். அவர் சொன்ன ப்ரைஸ் வச்சு பார்த்தா அந்த இசுசு கார் வந்து நம்ம இந்தியன் ப்ரைஸ்க்கு வந்து 30 லட்சம் இருக்கும். 30 லட்சம் காரை வச்சுட்டு இங்கே போல்ட் ஓட்டிகிட்டு இருக்காரு அவர். கண்ட்ரி எவ்வளோ க்ரேஸியாக இருக்குது. ஓகே, 7-11 எதுக்கு வந்தோம் அப்படின்னா, இங்கே எதுனாலும் ஐஸு கொஞ்சம் ரெண்டு ஐஸுல ஃபுல் ஐஸாக இருக்குது. எந்த ட்ரிங்க் வாங்கினாலும் சரி. அதனால 2 லிட்டருக்கு மேலே குடிக்க கூட முடியல. 100 ரூபா நோட்டு இருக்குடா, 50 ரூபா நோட்டு தான் இல்லை. இது 50 50 நாடு 100 ரூபாய் தருவான். ஓ, நமக்கு தராதுனால நமக்கு தெரில போல. இதாங்க இது இந்த ஊர் கரன்சி. இது வந்து 100 பாட். என்னென்ன ஏன்டா புடின்னு போட்டு போறான்டா. ஏன்டா நேத்து அந்த ஆளுகிட்ட நீ எடுத்து நீட்டுற சொல்றதுக்கு ஓகே. உனக்கு இங்க பாத்துட்டு இருக்கிற கொத்த புடின்னு என்ன பண்ணுவ? 1000 ரூபாய். இது வந்து 100 ரூபா இல்ல, டோட்டலா 1000 ரூபாய். இது வந்து 100 பாட் கைஸ். சாப்பிடலாமா? இது வந்து 20. உங்களுக்கு இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ 7-11 எதுக்கு வந்தோம் அப்படின்னா, இவங்க போடுற ஐஸுக்கு வந்து 2 லிட்டருக்கு மேலாம் குடிக்க தனி கஷ்டமாக இருக்குது. டேய் இரா பேசிகிட்டு இருக்கல, அது லெஃப்ட் ஹேண்ட போடுறா. குடிச்சிட்டு போட்டு கலந்துரு. இந்த ஊருக்கு போடுற ஐஸுக்கு வந்து 3 லிட்டர் மேலே குடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் பாடி டீஹைட்ரேட்டாக இருக்குது. 2வது நாள் தான். அதனால் என்ன பண்ணோம், சரி நார்மல் வாட்டர் வாங்கிட்டு ஓஆர்எஸ் கலந்து குடிக்கலாம் அப்படின்ட்டு வந்தால், ஓஆர்எஸ் பேங்காக் வில்லேஜ் பரவாயில்ல, கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சு. 7-11 இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பட் இங்கே வந்து இங்கிலீஷ் சுத்தமாக தெரியல. கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ஆப் வச்சு ஓஆர்எஸ்னு போட்டு கேட்டால் அவங்க வந்து ஃபேஸுக்கா இல்லை பாடிக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் வந்து சரி ஓஆர்எஸ் வந்து இல்லை எலக்ட்ரோலைட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்படின்ட்டு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் எடுத்து கொடுத்தாங்க. இப்போது அதை கலந்து குடிக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம். அது கூட இந்த 2 வாழைப்பழம், அப்புறம் ஓஆர்எஸ்
குடிச்சிட்டு பக்கத்தில் அதை எக்ஸ்ப்ளோர் பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். ஸோ பிரிட்ஜ் பார்த்துட்டு அந்த பிரிட்ஜோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்காக இது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது அப்படின்றத அங்கே போயிட்டு என்னன்ட்டு சொல்கிறோம். ஓஆர்எஸ் ரிவ்யூ இங்கே எப்படி இருக்குது, இங்கே கூட ஓஆர்எஸில் கூட சோயா ஃப்ளேவர்லாம் இருக்குது. அந்தளவுக்கு தாய்லாண்டில் சோயா இல்லாமல் எதுவுமே இல்லை. வசந்த் வந்து இப்போ குடிச்சிட்டு சொல்லுவான் இங்கே ஓஆர்எஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓஆர்எஸ் நம்ம மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க எதுவும் பார்ப்போம். நார்மல் தான். ஓஆர்எஸ்லாம் ஓகே தான். ஐஸ் கட்டியாக சாப்பிட்டு உடம்பு ஒரு மாதிரி கோல்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆமாம் எனக்கு. அது இல்லாமல் அந்த கார் பற்றி பேசியே ஆனோம். 2 பேர் 1 மில்லியன் பாட்டாமா அந்த காரு. அவங்க இந்த ஊர் காசுக்கு, அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 30-35 லட்சம். அந்த கார் டிரைவரை பார்த்தீங்கன்னா ஓனர் மாதிரி இருக்காரு. இது கூலாக ஷார்ட்ஸ் போட்டு ஒரு நம்ம ஊரில் இருக்க டாப் பணக்காரங்களாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தார். பார்த்தா அந்த ரைடு எங்களுக்கு 60 பாட்ஸ் தான். அந்த காருக்கு அந்த மைலேஜுக்கே தருமானதுலாம் டவுட்டாக இருக்குது. ஆமாம், அதெல்லாம் எப்படி காசு கவர் பண்ணுவாருன்னு தெரியல. பட் ஆனால் ஆக்சுவலி இந்த ஊரில் வந்து பெட்ரோலியம் ப்ரைஸ்லாம் எப்படின்னு தெரியல. மேபி அதை விசாரிச்சா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம ஊருக்கும் அவங்களுக்கும் கம்பேர் பண்ணால் மைலேஜ் அதெல்லாம் தெரியும். ஓகே, சரி சாப்பிட்டுட்டு போக வேண்டியது தான். ஆக்சுவலி இங்கே நாங்கள் இப்போ தான் வந்தோம் இந்த லொக்கேஷனுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜஸ்ட்டு இந்த vlog ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மங்கி கிங்கு, பவர் ரேஞ்சரு இவங்கெல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேயும் இங்கேயும் குதிச்சுட்டு. சரி, அதை கவர் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம். மேபி இன்னொரு இடத்துல எங்கேயாச்சும் பார்த்தோன்னா அதை உங்களுக்கு காட்டுறோம். சொல்லி வாயமூரில் வந்துட்டான். கேட்டால் யாருன்ட்டு மங்கி கிங். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் கவாய் தானே. ஸோ ரிவர் கவாய். ஆக்சுவலி இந்த பிரிட்ஜு கொஞ்சம் ஃபேமஸ் லொக்கேஷன் இன் கஞ்சனாபுரி. இது வந்து டெத் ரயில்வேன்னு சொல்கிறாங்க. டெத் ரயில்வேன்னா எதனாலன்னு சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா டியூரிங் வேர்ல்ட் வார் 2 1940s வந்து இந்த எதுக்காக ஓகே சாரி, நாங்கள் அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் இல்லை. ஸோ இப்போ தான் பிகினர்ஸ்லேருந்து ப்ரொஃபஷனல் ஆகிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருந்தாங்க இங்கே ஒரு மாதிரி போச்சு. அதனால அதில் கேட்டது தான். எங்களுக்கு பிரிட்ஜு நல்லா இருந்துச்சு. நல்ல சன்செட் டைமில் பிரிட்ஜு நல்லா இருக்கும். அவ்வளோதான் வந்தோம். பட் என்ன சொன்னாங்கன்னா வேர்ல்டு வார் 2 டைமில் வந்து ஜப்பான் வந்து பர்மாவுக்கு வந்து கனெக்டிவிட்டி வேணும், பொருட்கள் கொண்டு போகிறதுக்காக தாய்லாந்து வழியாக பர்மாவுக்கு, ஏன்னா தாய்லாந்து மேலே தானே மியான்மர் பர்மா இருக்குது. ஸோ அதனால் வந்து தாய்லாந்து வழியாக ரயில்வே ட்ராக் போட்டாங்க. இதுக்கு வந்து பிரிசனர்ஸ் யூஸ் பண்ணி, வேர்ல்டு வார் 2 நடந்த பிரிசனர்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த பிரிட்ஜ் போட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜோட இனிஷியல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தாய் பர்மா பிரிட்ஜுன்னு தான் இருந்துச்சு. பட் லேட்டர் தான் இது வந்து டெத் ரயில்வேன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த பிரிசனர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணால. ஸோ அந்த பிரிசனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு வருஷத்தில் ஒரு கிட்டத்தட்ட 1000 பேர் செத்துட்டாங்க. ஐ மீன் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காகவே. ஸோ ஆக்சுவலி இது அவங்களோட அந்த அந்த இது என்ன சொல்லுவாங்க, இது அந்த செரிமனி ஸ்டோன்ஸ், அந்த செத்தப்புறம் என்னது கிரிமெண்ட் அதெல்லாம் தேவைடா அவ்வளோ ஓகேவா. ஸோ அந்த இதெல்லாம் வந்து இன்னொரு இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அது வந்து நம்மளோட இதில் இருக்குது. மேபி பார்த்தோன்னா அதையும் காட்டும். பட் ஆனால் இங்கே டைம் ஆயிரும் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இந்த லொக்கேஷனோட வியூ வந்து இப்போ பயங்கரமாக இருக்குது. 5:22க்கு இப்போ ஒரு ட்ரெயின் போக போகுது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஸ்டாண்டிங் பேடல் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் நடந்துகிட்ருக்கு அந்த ரிவரில். ஜூம் அந்தளவுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மேபி அங்கே சின்னதாக ஒருத்தர் தெரியுதா. ஸோ அவங்களாம் ஸ்டாண்டிங் பேடல் பண்ணுறாங்க. மற்றபடி அண்ட் ஆல்சோ இந்த பிரிட்ஜோட கரண்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் வந்து உடனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த வுட்டு தான் வந்து இந்த உட்டனில் பண்ணது தான் அவங்க பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ கவர்மெண்ட் வந்து இதை வந்து அடிஷ்னலாக சப்போர்ட் கொண்டு வரதுக்காக இதை வந்து இந்த ஸ்டீல் பிரிட்ஜாக மாற்றி லேட்டஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட் போட்டது இது. பட் அதுவே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நட்டு போட்டு தான் துரு பிடிச்சி போயிருக்கு. ஆப்வியஸாக தண்ணியில் இருந்தால் நட்டு போட்டுலாம் துருச்சி பிடிச்சி தான் போகும். பட்
இத்தனை வருஷத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுவே மேல் இல்லை. ஐ திங்க் ட்ரெயின் வரும்னு நினைக்கிறேன். 522 வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு தான். சொல்லி வாய முடியல கிரண். ட்ரெயின் வந்து 522க்கு வர வேண்டிய ட்ரெயின் கரெக்டாக வந்து 520 கிராஸ் ஆக போகுது. ஸ்டேஷனில் 521க்குலாம் ரீச் ஆகிடும் கணக்கு படி பார்த்தீங்கன்னா. டைமிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது தாய்லாண்டில். ரொம்ப ஸ்லோவாக வருதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சைடில் கொஞ்சம் ரொம்ப இதுவாக நிற்கிறாங்க. ஆக்சுவலி ட்ரெயின் எந்தளவுக்கு பொறுமையாக வருதுன்னா, நாங்கள் 2 பேரும் நடுவில் போயிட்டு ஃபோட்டோவே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்தளவுக்கு பொறுமையாக வருது ட்ரெயின். இவ்வளோ ஸ்லோவாக இருந்தது இப்போ கூட எடுத்துக்கலாம்டா. அவ்வளோ பழசு வேகமாக போனால் வெயிட் தாங்காது. அது நிறைய பேர் நிற்கிறாங்க, ஃபோட்டோ செஞ்சு எடுத்தாங்க. அதனால தான் பொறுமையாக வருது. ட்ரெயினில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஊட்டி டாய் ட்ரெயின் மாதிரி இருக்குது. நான் போனதில்லை, நீ போயிருக்கியா? பாய். அவ்வளோதான், ட்ரெயின் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் ட்ராக் ஃபுல்லாக ஃபோட்டோஸ்க்கு தான் பப்ளிக்கு. ஆக்சுவலி சன்செட் டைமில் ட்ராக் வந்து செம்மையாக இருக்குது பார்க்க. அப்படியே அங்கே இருந்து நடந்து இப்படி வந்து இந்த எட்ஜில் நடந்து வந்து அப்படியே இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸ் இறங்கி இப்போது கீழே வந்திருக்கோம் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், பார்த்துட்டு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வசந்த் ஷர்ட் வாங்கணும்னா இப்போ பக்கத்தில் கடையில் எவ்வளோ வருது ஷர்ட்ஸு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். இன்னொரு பிளேஸ் இருக்குது பார்க்குறதுக்கு, அது போக முடியுமா இல்லை டைம் ஆகிடுச்சான்னு தெரில. அது ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துட்டு டைம் இருந்து சன் செட் ஆகலை ஃபுல்லாக அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு போகலாம். இல்லைன்னா பக்கத்தில் இருக்க நைட் மார்க்கெட் போயிட்டு எள்ளி வாங்கலாமா? என்ன எப்படின்னு பார்க்கலாம். இப்படி ரவுண்டாக இருக்குது, பார்ப்போம். வாங்கலாம், என்ன இருக்குது. போய் எள்ளி வாங்க போகிறோம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், எள்நியை வந்து உள்ள இருக்க தேங்காவோட ரவுண்டாக அப்படியே கொடுத்துட்றாங்க. தேங்காவை மட்டும் மேலே சீக்கிட்டு அந்த தேங்காய் வந்து கப்பு மாதிரி இருக்குது. சாப்பிட்டு அப்படியே தேங்காய் சாப்பிட்றாங்க. சில பேர் தேங்காய் அப்படியே சாப்பிடாம அதில் போட்டு டஸ்ட்பினில் போடுறாங்க. பார்ப்போம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இப்போது எள்ளி வாங்க போகிறோம். சட்டை பார்க்க வந்தாச்சு, சட்டை பார்க்க வந்தாச்சு. இதெல்லாம் இதெல்லாம் இங்கே இதோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி. இந்த யானை பூ போட்டது இது 250 பாட்டு. 350யா? வசதி கேட்ட உடனே வந்துட்டான். 350 எவ்வளோ? நம்ம கிளாத்தும் ரொம்ப தின்னாக இருக்குது. நான் ஒரு 200 சொல்லியிருந்தா கூட எடுத்துட்டு இருப்பேன். டிசைன் தான், ஆனால் இது இல்லைன்னா அதில் ஷார்ட் சேர்த்துருக்குடா கிண்ணே. ஷார்ட்ஸா? ஆமாம், குவாட் அது. ஓ, ஒட்டா குவாட்னா ஒர்த்து தான். ஆனால் குவாடு ஒரு மாதிரி யானை மேலே ஒரே மாதிரி இருக்குமே. ஒரே மாதிரி இருக்கிறது தான் குவாடு. ஓகே, 250 கேட்கலாமா? 250. ஓகே, ஓகே தான் நாடி. 750 ரூபா ஒரு ஷர்ட். சரி, வேற ட்ரை பண்ணி பார்ப்போம். அவங்க போகிறோம்ல, கேட்டு பார்ப்போம். எல்லாம் அதே அந்த யானை அந்த வெள்ளை கலர் பிளாக் கலர் தான். நேற்று பேங்காக்லேயும் பார்த்தோம், இங்கேயும் அது நல்லா இருக்கு. எனக்கு பீச்சுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. வீட்டில் இருந்து 7 கிலோன்னு சொல்லிட்டானுங்க. 7 கிலோக்கு அப்படியே எடை போட்டு எடுத்துகிட்டு வந்தாலும் 8 கிலோ ஆகிடுச்சு கடைசியில் பேக் செக் பண்ணும்போது. அதெல்லாம் விட்டான் நல்ல மனசுக்காரன். சரி, அப்படியே இப்போது மேப் பார்த்துட்டு எங்கே போகலான்ட்டு முடிவு பண்ணுறோம். திரும்பி அதே 7-Eleven வந்தாச்சு பார்த்துட்டு.
பார்த்தோம்னா 7 மணி ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு யோசிச்சப்போ தான் இது ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இது ஒன்று நிமிஷம் ட்ரை பண்ணி சிம்பிளாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி மெக்டானல்ட்ஸ் போயிடலாம் அப்படின்ட்டு மெக்டானல்ட்ஸ் வந்துட்டோம். மெக்டானல்ட்ஸ் என்ன எப்படி பண்ணுவாங்க, என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. சரி உள்ள போய் ஆர்டர் பண்ணலாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், எங்கே மெக்டானல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபுட்டு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா என்ன கேட்டேன், போர்க் பர்கர், சிக்கன் விங்ஸ், அப்புறம் வந்து போர்க் கூட மீலாக இருந்துச்சு. நானும் போர்க் ட்ரை பண்ணோம் அப்படின்னு தான் வந்து தாய்லாண்டுக்கு போர்க்கு பீஃப்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. பட் சிக்கனே இந்த ஃபாலோ பண்ணுறாங்களே, போர்க்கு பீஃப் பிரச்சனை இல்லை, பீஃப் சாப்பிடலாம். பட் போர்க் எப்படி இருக்குன்னு தெரில. ஏதாவது சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு டே வேறு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றனால சரி ஓகே செகண்ட் டே ஒரு நாள் தான் கேப்பு. அதனால எனக்கு இது மெக்டானல்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இது வந்து போர்க் பர்கர், சிக்கன் விங்ஸ் சாப்பிட்டுட்டு இப்படி சொல்கிறோம். இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது, ஜூஸியாக மாசம் நல்லா தான் இருக்குது. ஆமாம். காய்ச்சல் இருக்குது சோயா சாஸ், சோயா சாஸ் மாதிரி தான் இருக்குது. பிளாக் ஐ திங்க் பீஃப் லாட்டுக்கு சாஸாக இருக்கும். சவுண்டா வாசனை நல்லா சார், பயத்தில் என்னெல்லாம் சொல்லுறது. சாப்பிட்ற நல்லா தானே இருக்கு வாசனை. அந்த மீட் வாசனை வந்து சோயா சாஸ் வாசனை வந்து இல்லையா கரெக்டாக. சோயா சாஸ் மைனஸ் மிக்ஸ் ஆகி ஒரு டேஸ்ட் இருக்குது. நல்லா தான் இருக்குது. சிக்கன் மாதிரி இருக்கா? மீட் விதத்தை தெரியுது, ஆனால் ட்ரை பண்ணலாம். டக்குன்னு வாங்கி வச்சுன்னா இது வராது. டேய் இதில் இடத்துல அதை வாங்கி வச்சேன்னு நேற்று மாதிரி. ஓகே தான். ஒரு பண்ணி சாப்பிட்றாங்க. ஆமாம், மீன் அந்த காடி கடிக்கிறவங்க மட்டும் தான் இந்த மீட் இது வருது, மீட் டேஸ்ட் வருது. பெருசாக டேஸ்ட் இல்லை மீட்டுன்னு சொல்கிற மாதிரி, சிக்கன்லேயோ இல்லை மட்டனில் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி லைட்டாக ரப்பர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மேபி பேக்கிங்னால இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. இல்லை அப்படிதான். மேபி வேறு இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ போர்க்கு இது எல்லாத்தையும் இதே மாதிரி தானே பார்த்துருக்கோம். ஆக்சுவலி இந்த மாதிரி கொடுத்தானா நான் சாப்பிட்றோம், நார்மலாக கொடுத்தானு டவுட்டு தான். ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, கொஞ்சம் சில்லியாக அதே மாதிரி சிக்கனாக மாதிரி தான் இருக்குது. டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை வீட்டில். டேஸ்ட் ஓகே தான், ஆனால் கேஎஃப்சி கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் கொஞ்சம் அதிகம். இது வந்து 89. நான் நேற்று கேஎஃப்சியில் வந்து 190 போட்டேன். பட் ஆனால் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இது எவ்வளோ ஆச்சுன்னா 180 ஆச்சு, 188 பாட் ஆச்சு. ஒரு போர்க் பர்கர் மீலு, 5 பீஸ் சிக்கன் மிக்ஸ். மீட் இல்லாமல் ட்ரை பண்ணுறது வந்து இங்கே பெரிய கஷ்டமான வேலை நினைக்கிறேன். ஃப்ரூட் சாப்பிட்லாம், ஃப்ரூட்ஸ் கிடைக்குது. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு ஃபுல்லாக ஹெவியாக சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து அவ்வளோ ஃப்ரூட்ஸும் விற்கிறதில்ல. ஹெவியானா ஒரு 1500 அளவுக்கு சாப்பிடுவோம். அப்படின்னா 1500 சாப்பிடுவோம். அப்படின்னா இங்கே இந்த மாதிரி மீட் இல்லாமல் பண்ணவே முடியாது. அப்படிலாம் பேக்கரி ஐட்டம்ஸ், பீட்சாஸ் அப்படி தான் இருக்குது. அது எல்லாமே ஃப்ரோசன். அதனால் எத்தனை நாள் வச்சுருப்பாங்கன்னு தெரியல. மீட்டு தான் தாய்லாண்டில். மெக்டானல்ட்ஸை சாப்பிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இது வந்து பேங்காக் மாதிரி அவ்வளோ பெரிய சிட்டி இல்லை, இது ஒரு சபர்பன் தான். அதனாலே பார்த்தீங்கன்னா மணி இப்போ தான் 7:45. மெக்டானல்ட்ஸ்லேயும் அவ்வளோ இடம் காலியாக இருக்குது. 5 பேர் 6 பேர் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய மெக்டானல்ட்ஸில் இடம் இருக்காது, அடிச்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தா
6 பேர் 7 பேர் தான் சாப்பிட்றாங்க. ரோடு பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. 7:45 கடை எல்லாமே க்ளோஸ். இப்போ சிக்னல் போட்டாங்க, அதனால எல்லா காரும் ஒன்றா போகுது. ஆக்சுவலி நீ சாட்டர்டேன்றதுனால கடை க்ளோஸா இல்லை என்ன ரீசனுக்காக கடை க்ளோஸான்னு தெரியல. மார்னிங் வரும்போது அந்த அளவுக்கு கூட்டம்லாம் எதுவும் இல்லை. ஊரே வந்து ஏதோ அமைதியாக அவங்க அப்படியா 10 மணி ஆன மாதிரி இருக்கு. மோஸ்ட்டாக இந்த ஊருக்கு வந்து எல்லாம் பேங்காக்லேருந்து வந்தாங்கன்னா 1 டே ட்ரிப் மாதிரி பண்ணிட்டு காலைல வந்துட்டு எல்லா பிளேஸஸையும் பார்த்துட்டு ஈவினிங் ரிட்டர்ன் வந்து மறுபடியும் பேங்காக்காக போயிடுவாங்க. சரி நம்ம ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கும் இங்கே சுற்றி பார்க்க வேண்டியது கொஞ்சம் இருக்குது. சரி அதனால் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு ஒரேடியாக போகலாம் அப்படின்னாலே நம்ம இங்கே ஸ்டே பண்ணுறோம். இதை நம்ம ஹாஸ்டலுக்கு போகிற வழி. பகல்லே இந்த இடம் காலியாக தான் இருந்துச்சு. நைட்டில் வந்து இன்னும் ஏதோ விசித்திரமாக இருக்குது. ஒரு சவுண்ட் இல்லை, ஒரு இது இல்லை, ஆளுங்க இருக்காங்களானே தெரியல வீட்டில். ஆனால் எல்லார் வீட்லேயும் கார் நிற்குது. சிட்டி வேறு மாதிரி. நேற்று நைட்லாம் சிட்டிலாம் 6:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே. இன்றைக்கி 7:30 எல்லாம் க்ளோஸு. நம்மளும் நம்மளோட வீட்டுக்கு வந்துட்டோம், ஹோம் ஸ்டேக்கு வந்துட்டோம். போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். காலையில் 6 மணிக்கு. இன்றைக்கி நாளைக்கு கண்டிப்பாக கிளம்பிடுவோம். நாளைக்கு ஏமாற்ற மாட்டோம். நாளைக்கு போய் ஆகணும் காலையில். தள்ளுறா